Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. ஜவ்வரிசியும் தேங்காவும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான ஹல்வா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் தான் எல்லாத்தையுமே நான் மெஷர் பண்ணியிருக்கேன். நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், 3 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம ஹல்வா செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த ஹல்வா செய்யும்போது நிறையாவே நெய் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போது உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஜவ்வரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஜவ்வரிசியை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி வரும். எந்த லம்ஸும் இருக்க வேணாங்கிறதுக்காக தான் நான் வடிகட்டி எடுக்க சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதையும் நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அயன் கடாய் தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட அயன் கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த ஹல்வாக்கு எந்த ஃபுட் கலருமே சேர்க்க போகிறதில்ல. அதனால நான் வந்து சர்க்கரையை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கேரமலைஸ் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கனாக்கா கசப்பு தன்மை வந்துடும் ஹல்வாவில். அதனால லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து கிண்டலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பாலெல்லாம் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி பாலை நான் சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி பாலை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த உடனே வந்து அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கெட்டியாகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒன்றா கலந்துரும். அதனால் பயப்பட வேணாம். ஃபஸ்ட்டு கட்டியாகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜவ்வரிசி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே ஒரு கட்டியாக தான் தெரியும். அதனால் நீங்கள் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா எல்லாமே ஒன்றா கலந்துரும். இந்த ஹல்வா நம்ம ஒரிஜினலாகவே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு தெரியும். நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கணும். நம்ம இதில் ஜவ்வரிசியும் தேங்காய் பாலும் சேர்க்கறதுனால நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே ஹல்வா டேஸ்ட் வரும். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அதோட பக்குவம், எல்லாம் கலந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஹல்வா செய்கிறப்ப மட்டும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஹல்வா நம்ம எதிர்பார்க்குற கன்சிஸ்டன்சி வரும். இப்போ திரும்பவும் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஹல்வா செய்கிறதுக்கு நெய் நிறையாவே தேவைப்படும். ஜென்யூனாக சொல்லணுன்னாக்கா ஹல்வா செய்கிறதுக்கு இவ்வளவு தான் நெய் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஹல்வாவுக்கு எவ்வளோ குவான்டிட்டி மாவு எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நெய் தேவைப்படும். நான் நிறையாவே தான் நெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் ஊற்றி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு ஹல்வாவும் நல்லாவே வரும். இப்போ நான் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கலக்கி விடலாம். நம்ம நெய்யை ஊற்றி கிண்ட கிண்ட தான் அதை உள்ளே இழுக்க இழுக்க தான் ஹல்வா பதம் நமக்கு நல்லா வரும். அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அதனால ஹல்வாவுக்கு நிறையாவே நெய் தேவைப்படும் தான்.
இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து சேர்த்து கிண்ட கிண்ட இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நெய் எல்லாத்தையும் நல்லா இழுத்துட்டு இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். நம்ம கிண்டும் போது இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வரணும். இதான் ஹல்வா பதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி தேங்காய் பால் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கடைகளில் வாங்குகிற ஹல்வா மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.